அட நீ வேற இவங்க கூடையெல்லாம் போனால் அதே நடக்கும். இப்போ மயில் மாமா எங்கே சரவணாண்ணே? அவங்க உள்ள இருக்காங்க மாமா. நான் போய் கூப்பிடட்டுமா? பொறுப்பா, நானே கூப்பிட்றேன். சரவணா, சரவணா வந்துட்டப்பா. பதறாத பொறுமையா. பா டெலிவரியெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. லாஸ்ட் டெலிவரி நம்ம வீட்டுக்கு பக்கம், அதான் கடைக்கு வராமல் நேராக நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். இல்லைனா கடைக்கு வந்து பூட்டுற வரைக்கும் இருந்திருப்பேன்ப்பா. பாத்தியா கோமதி, நான் கேள்வியே கேட்கல, எவ்வளோ பொறுப்பாக பதில் சொல்கிறான்னு பார்த்தீங்களா? இவன் செஞ்ச வேலையை இன்னொருத்தையும் செஞ்சுக்கிருந்தானே, அவன்கிட்ட கெஞ்சி கேதிரி கேட்டால் கூட ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன். நான் என்ன கேட்டாலும் நேருக்கு மாறாவே பதில் சொல்லுவேன். எங்கே போயிட்டாரு தோற? செந்திலா இன்னும் வரலங்க. நீனா? அவளுக்கு ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்கான், கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொல்லியிருக்கா. கேதிரங்க போயிட்டேன். இவர் என்ன ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கிட்டு இருக்காரு? அவனும் யாரையோ பார்க்கணும்னு போயிருக்கான். ராஜியும் டியூஷன் எடுக்க போயிட்டா. அரசி மட்டும் தான் ரூம்ல இருக்கா. அவளை வேணா கூப்பிடவா? ஏய் விடு விடு. அப்புறம் கோமதி, நான் ஒரு விஷயத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதை நீங்க மட்டும் இருக்கப்பவே சொல்லிடுறேன். என்ன விஷயம்? இன்னைக்கு பகல் பூரா மீனாவோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தது, கோவப்பட்ட ஒரு கிளையும் போனது மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கே இருந்துச்சு. தேவையில்லாம ஏன் கோவப்பட்டோன்னு மீனாவோட அப்பா தானே மாமா யோசிக்கணும். சேச்சா, அவரு கோவப்பட்டதெல்லாம் நியாயமான விஷயம் தானப்பா. அவரை நம்ம எப்படி தப்பி சொல்ல முடியும்? ஒன்று பணம் கொடுத்து வேலை வாங்கக்கூடாதுன்னு செந்தில்கிட்ட நம்ம சொல்லியிருக்கேன்னு, இல்லை அவன் என்ன வேணாலும் பண்ணி நான் வேலை வாங்கியே தீர வேண்டிய முடிய வேண்டானாக்க அந்த பணத்தை நம்மளாவது கொடுத்து உதவி இருக்கணும். இல்லைப்பா, அந்த பிள்ளை மீனா பணத்தை கொடுத்துருக்க கூடாது. அவ என்ன சொல்லிட்டா கொடுத்தா? சொல்லலதான், ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணியிருக்கணும்ல. எதுவுமே பண்ணலையே. அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்புறம் மீனா செந்தில் வேலைக்காக 10 லட்ச ரூபா லோன் போட்டு கொடுச்சுல, அந்த பணத்தை நம்ம மீனாட்ட கொடுத்து லோன் அடைக்க சொல்லிடலாம். மச்சான், யோசனை என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனால் இப்போ அம்புட்டு போனால் இப்போ உங்ககிட்ட இருக்கா? இல்லை தான், ஆனால் என்னால் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ண முடியும்டா.